அம்மா. சொல்லுடா. டேய், உங்களுக்குலாம் அம்மானா யாருன்னு தெரியுமாடா? அம்மா இல்லாதவங்கிட்ட போய் அம்மாவை பத்தி கேட்டு பாடுறா. உன்னை 10 மாசம் சுமந்து எடுத்த தாய 10 நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு இருந்திருக்காதுடா அந்த அம்மா. ஆனா அவங்கள இப்ப தெரு தெருவா பிளாட்ஃபார்மத்துல அனாதையா பிச்சை எடுக்க விட்டுட்டு இருக்கீங்க. ஏய், உங்களுக்குலாம் என்னடா மனசாட்சி இருக்கா இல்லையா? அவங்களுக்காக பணம் காசோ பங்களாவோ நகை நட்டோ எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா போதும்டா. உங்களை தூரமா இருந்து கூட பார்த்து ரசிச்சு நம்ம மக எவ்வளோ அருமையா இருக்கா, நம்ம மயன் எப்படி இருக்கியான் இப்படின்னு சொல்லி நிம்மதியா நம்ம மனசு குளிர பார்த்து அவங்க வாட்டுக்கு நிம்மதியா தூங்குவாங்கடா. அது மட்டும் கொடுக்காம அவங்க பாவத்தை பிளாட்ஃபார்மத்தில் எப்படா அவங்கள பார்க்க அழுகையா வருதுடா. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட இருங்கடா. அப்படியே உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்குன்னு கமெண்ட்ல போய் ரசிச்சு எழுதுங்கயா. அப்படியாவது மற்றவங்க தெரிஞ்சு அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கட்டும். அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்களோட அருமையும் நிலைமையும் தெரியாதுடா. அவங்க இல்லாதப்பதான்டா அந்த அருமை தெரியும். உன்னை பெத்த கடமைக்கு அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்கள கூட இருந்து பார்த்துக்கோங்கடா. உங்க அம்மாவை தெருவில் போற எவனோ பாவம்னு சொல்றான்டா.